Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம 12th standard accountancy first chapter accounts from incomplete records ஓட 6 and 7 exercises பார்க்க போறோம். So exercises போறதுக்கு முன்னாடி statement of affairs அப்படினா என்னங்கறத முதல்ல பார்த்துட்டு next sums குள்ள போலாம். Statement of affairs எதுக்கு யூஸ் பண்றோம்னா to find out capital. A statement of affairs is a statement showing the balance of assets and liabilities on a particular date. நாம both balances of assets and liabilities நாம statement of affairsல நாம enter பண்ணுவோம் on a particular date, and next the balance of assets are shown on the right side. Balances of assets ஓட values எல்லாம் right sideலயும் and the balances of liabilities are shown on the left side. Assets எல்லாம் right side and liabilities எல்லாம் left side enter பண்ணுவோம். Statement of affairs is prepared from incomplete records to find out the capital. முன்னாடி சொன்ன மாதிரி தான் statement of affairs is used to find out the capital. Statement of affairs is prepared from incomplete records to find out the capital. Incomplete recordsனா ஒன்றும் இல்லை, டபுள் என்ட்ரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணாத அக்கௌண்ட்ஸை நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நம்ம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் ஸ்டேட்மெண்ட் ரிசம்பிள்ஸ் அ பேலன்ஸ் ஷீட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மேட் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் மாதிரியே தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் ரிசம்பிள்ஸ் பேலன்ஸ் ஷீட். The difference between the total of assets and the liabilities is taken as capital. The difference between the total of assets and the liabilities is taken as capital, which means assets minus liabilities is equal to capital. Although the statement of affairs is a list of assets and liabilities, it is not called the balance sheet, because the values of all assets and liabilities shown in the statement of affairs are not fully based on the ledger balance. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருந்தாலும் நம்ம அதை பேலன்ஸ் ஷீட்டை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் அது டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணி எழுதியிருக்க மாட்டோம். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ் ஆர் மிஸ்டர் யார் நேம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2018 ஆர் 31st December 2019 இந்த மாதிரி டேட்டு இயர் நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி பாயிண்டில் பார்த்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஹேஸ் டூ சைட்ஸ். ஒன் இஸ் அசட் சைட் அண்ட் த லயபிலிட்டி சைட். அசட்ஸ் ஆன் த ரைட் சைட் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆன் த லெஃப்ட் சைட். எது அசட்ஸ் அண்ட் எது லயபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். சன்ட்ரி டெப்டார்ஸ்னால் நமக்கு பணம் வர வேண்டியதாக இருந்தால் சன்ட்ரி டெப்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் நாம் ஏதாச்சும் பே பண்ணணுன்னா அது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் நாம் ரிசீவ் பண்ண வேண்டியது பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் பேயபிள் அதே மாதிரி தான். நம்ம பே பண்ணுறதெல்லாம் லயபிலிட்டி சைடு அண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறதெல்லாம் அசட் சைடில் வரும். ஸ்டாக் இன் ட்ரேடு, ஸ்டாக் வந்து அசட்ஸ். அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ன்னு வருது நம்ம லயபிலிட்டி சைடில் தானே போடணும் அப்படின்னு கேட்பீங்க. பெய்டு இன் அட்வான்ஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னால் பெய்டு இன் அட்வான்ஸ். ஸோ நம்ம அதை அசட்ஸை தான் கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். ஃபிக்ஸ்டு அசட்ஸ்னால் நத்திங் பட் பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர், கம்ப்யூட்டர் இதெல்லாமே ஃபிக்ஸ்டு அசட்ஸ். ஸோ அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி வேல்யூஸ் போடணும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸைஸ் சம்ஸ்க்கு போய்க்கலாம். Following are the balances in the books of Thomas as on 31st March 2019. Particulars எல்லாம் கொடுத்துட்டாங்க. எது அசட்ஸ் அண்ட் எது லயபிலிட்டிஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஃபார்மேட் ஓப்பன் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி எது லயபிலிட்டிஸ் அண்ட் எது அசட்ஸ்னு இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் நாம் பே பண்ண வேண்டியது, ஸோ லயபிலிட்டிஸ். ஃபர்னிச்சர் அசட்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங் அசட்ஸ். சன்ட்ரி டெப்டார்ஸ்னால் நமக்கு வர வேண்டியது, ஸோ அசட்ஸ். பில்ஸ் பேயபிள் நாம் பே பண்ண வேண்டியது, ஸோ லயபிலிட்டிஸ். கேஷ் இன் ஹேண்ட் அசட்ஸ். பில்ஸ் ரிசீவபிள் அசட்ஸ். ஸ்டாக் அசட்ஸ். Prepare a statement of affairs as on 31st March 2019 and calculate capital as at that date. நான் ஆல்ரெடி ஃபார்மேட் ஓப்பன் பண்ணி வேல்யூஸ் எல்லாம் என்டர் பண்ணி வச்சுட்டேன். டாப்பில் இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் தாமஸ் யார் நேம் கொடுத்துருக்காங்களோ அவங்க நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st
மார்ச் 2019 இங்கே கொடுத்துருக்காங்க, அது இங்கே எழுதிக்கோங்க. liability side and asset side, liabilities on the left side and assets on the right side நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அசட்ஸ் எல்லாம் அசட்ஸோட காலத்துலேயும் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாம் லயபிலிட்டிஸோட காலத்துலேயும் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே ரெண்டு லயபிலிட்டிஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ இங்கே நான் 2 எழுதி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் அசட்ஸ், அதோட வேல்யூஸ் அண்ட் என்டர் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இது 2 ஆட் பண்ணி என்னென்ன வேல்யூன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அசட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 10 lakh அண்ட் லயபிலிட்டிஸ் ஆட் பண்ணலாம் 7,20,000. எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம இந்த 2 காலத்துலேயும் என்டர் பண்ணணும். ஸோ 10 lakh நம்ம இந்த 2 காலத்துலேயும் நம்ம டோட்டல் வேல்யூவாக என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம க்ளோசிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். நாம் இன்னும் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ கண்டுபிடிக்கல. க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அசட்ஸோட வேல்யூஸையும் லயபிலிட்டிஸோட வேல்யூவும் லெஸ் பண்ணி வர வேல்யூவை நம்ம க்ளோசிங் கேபிட்டலாக எடுத்துக்கலாம். ஸோ 10 lakh, அசட்ஸோட வேல்யூ 10 lakh அண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ 7,20,000 ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணால் 2,80,000 வருது. நம்ம அதை நம்ம லயபிலிட்டி சைடில் என்டர் பண்ணணும். ஏன்னா எந்த சைடு வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த சைடு நாம் அந்த வேல்யூவை போட்டால் தான் நமக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஸோ நமக்கு இங்கே லயபிலிட்டிஸோட சைடில் வேல்யூஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூவை அங்கே என்டர் பண்ணால் நமக்கு கரெக்டாக 10 lakh பேலன்ஸ் ஆகும். இப்போ நமக்கு 2 பக்கமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. லயபிலிட்டி சைடும் 10 lakh வந்துருச்சு அண்ட் அசட் சைடும் 10 lakh வந்துருச்சு. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் நம்ம 7th சம் பார்க்கலாம். On 1st April 2018, Subha started her business with a capital of 1,20,000. Started a business with a capital of 1,20,000 வந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டலாக எடுத்துக்குவோம். She did not maintain proper books of accounts, which means incomplete books of records யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டபுள் என்ட்ரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணல. Following particulars are available from her books as on 31st March 2019 and particulars எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா நம்ம பேங்க் பேலன்ஸ் 0வாக இருந்து அதுலேருந்து நம்ம அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணோம்னா அதை நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவோம். ஏன் அது லயபிலிட்டிஸ்னால் நம்ம பேங்க்லேருந்து ஓவர் டிராஃப்ட் பண்ணியிருக்கனால நம்ம திருப்பி பேங்க்குக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். ஸோ அது லயபிலிட்டி சைடில் வரும். டெப்டார்ஸ் ஆஸ் யூஸ்வல் அசட் சைட், பில்ஸ் ரிசீவபிள் அசட்ஸ், கம்ப்யூட்டர் அசட்ஸ், மிஷினரி அசட்ஸ், ஸ்டாக் அசட்ஸ், கிரெடிட்டர்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியவங்க, ஸோ லயபிலிட்டிஸ், பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டிஸ், கேஷ் இன் ஹேண்ட் அசட்ஸ். இங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூரிங் த இயர் ஷி withdrawn 30,000 ஃபார் ஹர் பர்சனல் யூஸ். withdrawn ஃபார் பர்சனல் யூஸ் வந்து drawings அண்ட் ஷி இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டல் மீன்ஸ் அடிஷ்னல் கேபிட்டல் டியூரிங் த இயர். calculate the profit or loss. நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் கண்டுபிடிக்கணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸில் அந்த இயரில் ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆன்சருக்கு போகலாம். நான் ஆல்ரெடி ரெண்டுத்துக்குமே ஃபார்மேட் ஓப்பன் பண்ணி வேல்யூஸாக ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மேட்டு தான் ஓப்பன் பண்ணணும். இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ் சுபா கொஸ்டினில் வந்து யாரோட நேம் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட நேம் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2019 இந்த டேட்டு அந்த இயர் அண்ட் மந்த் அதை போட்டுக்கோங்க. அந்த லெஃப்ட் சைடு வந்து லயபிலிட்டிஸ் அண்ட் அசட் சைட், ரைட் சைடு லயபிலிட்டிஸ் எல்லாம் லயபிலிட்டி சைடு அண்ட் அசட்ஸ் எல்லாம் அசட் சைடில் என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடி 6th சம்மில் பார்த்த மாதிரி தான் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடோட வேல்யூவை 2 சைடும் நம்ம என்டர் பண்ணிவிட்டு அசட் சைடோட வேல்யூவும் லயபிலிட்டி சைடோட வேல்யூவும் லெஸ் பண்ணி எந்த சைடு வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த சைடு நாம் போட்டு பேலன்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அசட் சைடோட வேல்யூ 8 lakh வருது அண்ட் லயபிலிட்டி சைடோட வேல்யூ 3,80,000 வருது. ஸோ 8 lakh தான் அதிகமான வேல்யூ. ஸோ 8 lakh தான் கிரேட்டர் வேல்யூ. ஸோ இது 2 பக்கமும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். 6th சம்மில் பார்த்த மாதிரி தான் அசட் சைடோட வேல்யூவும் லயபிலிட்டி சைடோட வேல்யூவும் நம்ம லெஸ் பண்ணி வர வேல்யூ நம்ம க்ளோசிங் கேபிட்டலாக எடுத்துக்குவோம். ஸோ நமக்கு 4,20,000 க்ளோசிங் கேபிட்டல். நம்ம க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூவை லயபிலிட்டி சைடு என்டர் பண்ணுவோம். ஏன்னா
லயபிலிட்டி சைடோட வேல்யூ தான் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே இந்த வேல்யூ என்டர் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 8 lakh வரும் அண்ட் இங்கேயும் 8 lakh. ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் ஆல்ரெடி இங்கே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சம்ஸில் பார்த்துருப்போம். இதை நம்ம இங்கே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 4,20,000. ட்ராயிங்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், அது 30,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 4,50,000. அது கூட லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 40,000. க்ளோசிங் கேபிட்டல் கூட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணி வர வேல்யூவோட அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணி வர வேல்யூவை நாம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கூட ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணி வர வேல்யூவை இங்கே போட்டுக்கணும். இப்போ எப்படி ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா, அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருந்தால் ப்ராஃபிட் அண்ட் அதிகமாக இருந்தால் லாஸ். இங்கே கம்மியாக இருக்குது, ஸோ நமக்கு ப்ராஃபிட் மேடு ஃபார் த இயர் 2,90,000. ஸோ அவ்வளோதான் இந்த 7th sum. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.